பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 இந்த சேனல் டனிஷ் டாக்ல பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற பல உறவுகள் இருக்காங்க. பொதுவாக குடும்பங்கள், பல சகோதரிகள், தாய்மார்கள் நம்மளுடைய சேனலை பார்க்குறாங்க. அக்காமார், தங்கச்சிமார்கள் பல பேர் பார்க்குறாங்க. அப்போ இன்னைக்கு வந்த ப்ரொமோவை பார்த்துட்டு பல பேர் காலையில் 9 மணினா கனடாவில் அப்போ நைட்டு தூங்க முதல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி வரைக்குமே இருப்பாங்க. பல பேர், சில பேர் அந்த பிக் பாஸ் ப்ரோமோ பார்க்கறதுக்காக. இங்கே 9 மணி 12 மணி அப்படின்னா அங்கே ஒரு 2 மணி மேக்சிமம் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு தான் தூங்குவாங்க. அப்போ அந்த ப்ரோமோ பார்த்துட்டே பல பேர் கனடால இருந்து, அப்புறம் அதிகாலை லண்டன்ல இருந்து இவங்கெல்லாம் சொன்னது என்ன, சாத்தான் வேதம் ஓதுது அப்படின்னு. யார் அப்படின்னா சௌந்தர்யா. அந்த மரியாதையை பத்தி பேசியிருந்தாங்கல்ல ராணவ் கிட்ட, மரியாதையா பேசுன்னு. அப்பவே அவங்க சொன்னதான், அதாவது சாத்தான் வேதம் ஓதுது அப்படின்னு. இதுதான் மக்கள் மத்தியில, குடும்ப தலைவிகள், இல்லத்தரசிகள், பெண்கள் மத்தியில இந்த கோவா கேங்ல இருக்க சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் இருக்கிற மதிப்பு. காரணம் அவங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த 8 வாரம் பண்ணி கொண்டிருக்கின்ற கேடு கெட்ட செயல்கள், கலாச்சார சீர்கேடுகள். ஒரு வீட்டுக்கும் ஒரு நாட்டுக்கும் உதவாத என்னென்ன விடயங்கள் பண்ண முடியுமோ அத்தனை விடயங்களும் இந்த சௌந்தர்யாவும் ஜாக்லினும் பண்ணி கொண்டிருக்காங்க. அதனாலேயே நீ என்னதான் பிஆருக்கு 10 லட்சம் 8 லட்சம் கொடுத்து சௌந்தர்யா மாசு, ஜாக்லின் மாசு, சௌந்தர்யா ஜாக்லினை பத்தி நல்லா பேசுறவனுக்கு வியூவா பெய்ட் பாட்ஸ் மூலம், பெய்ட் வியூ மூலம் அள்ளி கொடுக்கறது, கொமெண்ட்டை அள்ளி கொடுக்கறது, லைக்கை கொடுக்கறது அப்படின்னாலும் பார்க்குற மக்களுக்கு அறிவு இருக்கு. கண்ணால பாக்குறாங்க. 24 மணி நேரம் லைவ், 1 hour எபிசோடு, எதுலையுமே மக்களுக்கு நீங்க ப்ரொமோட் பண்ற அளவுக்கு வீட்டுக்குள்ள ஜாக்லினோ சௌந்தர்யாவோ என்னடா இவன் ஏதோ சொல்றான், அது ஏதோ ரவுடித்தனம் பண்ணுது, அது இன்னொன்று போலியா இருக்கு, இவன் என்னத்தையா சொல்றான் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா மக்களுக்கு பேசிக் அறிவு இருக்கு. சரிங்களா? ஸோ அதன் விளக்கமே பாத்தீங்கன்னா இந்த 2 ப்ரோமோ வந்தோடனே மக்கள் சொல்லிட்டாங்க சாத்தான் வேகம் மோதுது அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ இதுதான் மக்கள் சக்தியோட பவர். மக்கள் ஒருத்தங்களை பிடிக்கிறது பிக் பாஸ்ல உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுடைய நடத்தை. அது போலியா நடந்தா மாட்டிக்குவாங்க. அதுக்கு உதாரணம் இந்த பிஆர் சௌந்தர்யா, பிஆர் ஜாக்லின். சரி, இந்த வீடியோல சௌந்தர்யா ஜாக்லினோட கேவலமான ஒரு நாடகம், அதை முத்துக்குமரன் அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ண விதம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிம்பிள் மக்களே, ராணவ் வெர்சஸ் ராயன். அதுல பிக் பாஸ் அந்த ரவுண்ட்ல 8வது ரவுண்ட்ல சொல்லுவாங்க பழைய அவுட் ஆனவர்களும் விளையாடலாம் அப்படின்னு. ஆனா ரூல்ஸ் என்னன்னா, அவங்க பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள போக கூடாது. அதாவது அந்த டோல் ஹவுஸுக்குள்ள போக கூடாது. பால்ஸ் வச்சிருக்க இடம், டோல்ஸ் வச்சிருக்கிற அந்த இது, அதுக்குள்ள போக கூடாது. அப்புறம் பொம்மையை இப்படி பிடுங்க கூடாது. இவ்வளவுதான் சொன்னது. இப்ப ராணவ் ஜெஃப்ரியை பிடிச்சோன்னு இருக்க, இந்த ராயன் ராணவ் அப்படியே தள்ளி விடுவான். அதனாலதான் ராணவ் அந்த பால் இதுக்குள்ள விழுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ராயன் ராணவோட கழுத்தை இப்படி நடிப்பான். ஜெஃப்ரியோட வயிற்றை தான் ராயன் ராணவோட கழுத்தை பிடிப்பான். ராணவ் ஜெஃப்ரியோட வயிற்றை பிடிச்சிருப்பாரு. சரிங்களா? இது முதலாவது பாயிண்ட். ஸோ அப்ப இதை வச்சு தான் சண்டை வருது. ராணவ் வர்சஸ் ஜாக்லின் வரைக்குள்ள ராணவ் சொல்வாரு ராயனோட கழுத்தை பிடிச்சான்னு. அப்ப உடனே ஜாக்லின் சொல்லுவாங்க, நீ ஜெஃப்ரியோட வயிற்றை பிடிச்ச, கழுத்தை பிடிச்சா மட்டும்தான் அந்த சுவாசிக்க முடியாம போகும், வயிற்றை பிடிச்சாலும் வரும் அப்படின்னு. அப்படியே கட் பண்ணுங்க. இது யாருன்னா நம்ம ஜாக்லின் அம்மா, அவங்க சொன்னது. அப்ப அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நான் லைவ்ல நடந்து வச்சுதான் நான் சொல்றேன். நான் அந்த 1 hour எபிசோட் அதெல்லாம் பார்க்கறேன், நான் அதெல்லாம் போட மாட்டேன். லைவ் நிறைய சகோதரர்கள் சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க, பாருங்க. இதுதான் நடந்தது. சரியா? அதுக்கப்புறம் முத்துக்குமரன் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லுவாங்க, எல்லாருமே பொடியை யூஸ் பண்றதை விட மூளையை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா அப்பதான் ஹேட் ஆகாம, டேமேஜ் ஆகாம இருப்பார்கள் அப்படி என்பதை நல்ல எண்ணத்துல சொல்றாரு. அப்ப இந்த ராயன் திரும்ப வரான், சண்டைக்கு வரான் அப்படின்னு. அப்ப முத்து சொல்வார் ஒரு விடயம் ஒண்ணு, என்ன அப்படின்னா, நீ மஞ்சரியோட வயிற்றை இறுக்கி பிடிச்சிருந்த அப்படின்ற மாதிரி. அப்ப அப்படியே கேமரா ஜாக்லினோட மூஞ்சியே காமிக்கும். ஜாக்லின் அப்படியே திரும்புவாங்க, சௌந்தர்யா வீட்டுக்குள்ள ஓடிடுவாங்க. ஏன்னா அப்படின்னா இப்ப முத்து சொல்லிட்டாரு, இந்த ராயன் பண்ணைக்குள்ள, ராயன் மஞ்சரியோட வயிற்றை இறுக்கி பிடிக்கக்குள்ள இங்கால ஒரு பக்கம் சௌந்தர்யா, இங்கால இன்னொரு பக்கம் ஜாக்லின் மஞ்சரியோட கையை எப்படி பிடிச்சிருப்பாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, ஜெஃப்ரிக்கு நடந்தது கொடுமையா, மஞ்சரிக்கு நடந்தது கொடுமையா? அப்ப இதுதான் மக்களே சௌந்தர்யா ஜாக்லினோட அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் எவ்வளவு ஃபேக்கா இருக்காங்க அப்படின்றது. அப்ப முத்து வர்சஸ் ராயன் என்ற அந்த சண்டை வர காரணம் என்ன அப்படின்னா, முத்து அழகா சொல்றாரு, ஒரு ஆணோட வயிற்றை பிடிக்கிறது வேற,
ஒரு பெண் ஒரு பெண்ணோட வயத்தை ஒரு ஆண் பிடிக்கிறது வேற. அது ஆணு பெண்ணு டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லல, டாஸ்க்ல அவர் அதை பத்தி பேசல. ஆனா ஒரு ஆண் வந்து இருக்கைக்குள்ள அது நிறைய பாதிப்புகளை வரும். உங்களுக்கு பெண்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நல்லெண்ணத்துல நான் முத்து அவர்கள் அந்த விடயத்தை சொன்னாரு. அது ஒரு எக்ஸாம்பிளா சொன்னாரு. கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்க, பொடியை யூஸ் பண்றதை விட மூளையை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதுகளுக்கு தான் மூளையே இல்லையே. சரியா? அப்ப இந்த விடயத்தின் மூலம் என்ன தெளிவா இருக்குன்னா, இந்த ஜாக்லினோட கேடுகெட்ட ராமா, கேடுகெட்ட டபுள் ஸ்டாண்டர்ட். சரிங்களா? அதே நேரத்தில் இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து இந்த சௌந்தர்யா அந்த அம்மா ஃபர்ஸ்ட் வந்து அவுட் ஆயிட்டு. சரியா? அப்ப அவங்க 10 லட்சம் 11 லட்சம் பிஆர் டீமுக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப அந்த பிஆர் டீமுக்கு தீனி போடணும், சும்மா காசு கொடுக்கல, அதுல ஏதாவது பண்ண வைக்கணும். அப்ப உடனே ராணவ் வந்து இந்த ராணவ் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண வர்றாரு. ராயன் வந்து என்னோட கழுத்தை பிடிச்சா நான் வயிற்று தான் பிடிச்சேன். ஜாக்லின் சொல்றாங்க வயிற்ற பிடிச்சா சுவாசிக்க முடியாதான்னு. அப்ப ராணவ் வந்து ஒரு இதுல வந்து மூடுட்டார். உடனே வந்து இந்த சௌந்தர்யா என்னடா கெட்டவாத பேசுற, தப்பான மூடுன்னு சொல்வியா அப்படின்ற மாதிரி சொன்னாக்கா மாதிரி ரவுடி மாதிரி கத்தி கொண்டிருந்தாங்க. சரிங்களா? சோ இதுதான் நடந்தது. இதுல வந்து கண்டிப்பா இது ஒரு பக்கம். அடுத்தது ராயன் வந்து ராணவ அடிச்சது, ஃபர்ஸ்ட் அடிச்சது யாருன்னா ராயன். சரிங்களா? சோ எல்லா விதத்துல பார்க்கக்குள்ள இந்த விடயத்துல முழு தப்பும் ராயன் மேல இருக்கு. சௌந்தர்யா ஜாக்லின் ஆஸ் யூசுவல் வழக்கம் போல கேடுகட்ட குப்பை சேல்ஸ் பண்ணது. சரிங்களா? அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போய் வந்து முத்துவை பத்தி ராயனோ ஜாக்லினோ முத்து எச்சத்தனம் பண்றான், முத்து ராணா எச்சத்தனம் பண்றாங்கன்னு அந்தமா பேசுறாங்க. அன்னைக்கு தீபக்கோட ஏதோ சொன்னாங்க, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நாங்க இப்படி வளர்ந்தோம் அப்படின்னு. இதுதான் ஜாக்லின் மக்களே. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் சௌந்தர்யா போல அவங்க பிக் பாஸுக்குள்ள ஒரு ஆட்டம் ஆடுறாங்கல்ல, இதுதான் அவங்க அப்படின்ற மாதிரி. அப்படியான கேரக்டர் வழியில யாருக்கு நண்பர்களாவோ உறவினர்களாவோ கிடையக்கூடாது. அப்படி ஒரு வன்மத்தின் முழு உருவம். சரிங்களா? ஒன்னு ரவுடித்தனம் பண்ணது, இன்னொன்னு பொய்யே உருவமா வாழுது. இதுகளுக்கு சப்போர்ட் பண்ணி பிஆர் கூட்டம், அந்த பிஆர் கூட்டம் போடுற போஸ்ட் அந்த ரிவ்யூவை நம்பி சில பேர் ஃபயர் விடுறானுங்க. சவுண்டு மாசு, என்னடா மாசு, கலாச்சார சீர்கேடு. ஸோ இது வந்து நடந்தபடிய மக்களே. ராணவ் வர்சஸ் ராயன்ல ராணவ் மீது தப்பில்லை. இவ்வளத்துக்கும் அந்த மனுஷன் மன்னிப்பு கேட்கலாம், அது ஒரு பேசின வார்த்தைகள் இருக்கு பாருங்க. லைவ்ல இன்னும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கோவா கேங் ஜாக்லின் சௌந்தர்யா ஜெஃப்ரி ராயன் இந்த 3மே வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கு. அப்ப இந்த ராணவ் வந்து போறாரு, மனதார கேட்கிறேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு. நீ பண்ணது பிள்ளைதான், உனக்கு அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த இதுகள் வச்ச செய்திகள். சரிங்களா? இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு எப்படித்தான் சப்போர்ட் பண்றாங்களோ தெரியல. நேத்து என்னடா அந்த மஞ்சரி அப்படின்றவங்கள அந்த சௌந்தர்யா அசிங்கப்படுத்தின விதம் சத்தியமா நமக்கு அவ்வளவு கவலையா கிடக்கு. சரியா? மஞ்சரி அவர்களை ஒரு வேலைக்காரி மாதிரி பாக்குறாங்க. முத்துக்குமரன் மட்டும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இல்லைன்னா மஞ்சரியோட கதை என்ன நினைச்சு பாருங்க. நீங்க நினைச்சு பாருங்க மக்களே, நீங்க ஒரு 10 பேரோட வேலை செய்றீங்க. அந்த 10 பேர் மீதி 9 பேரும் உங்களுடைய கலரை இல்ல உங்களுடைய உருவத்தை இல்ல நீங்க வந்த இடத்தை வச்சு உங்களை ஒதுக்குறாங்க, அவமானப்படுத்துறாங்க, வேற மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட இந்த கோவா கேங்குக்கு நீங்க சப்போர்ட் பண்ண போறீங்க இல்ல? சோ ஓகே மக்களே, இது வந்து இன்னைக்கு நடந்த லைவ். அதுதான் 1 hour எபிசோட்ல வந்துச்சு. பல விடயங்கள் வந்திருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக இந்த டனி ஸ்டாக்ல இந்த பதிவை தரேன். சரிங்களா? முடிஞ்சா லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.